ஆதி சீரியலில் நாளைக்கு ஒரு செம மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பாரதியை வந்து வேலையை விட்டு போக சொல்கிறாங்க. நம்ம மித்ராவோட அண்ணன் விக்ரம் அதை வந்து தடுத்து நிப்பாட்டுறாப்புல நம்ம ஆதி செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கணும், எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மித்ரா வந்து தள்ளாட ஆரம்பித்தோடனே பாரதியை வந்து என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு ஆதி கேட்குறப்ப வந்து ஆதி பேசுகிறது எதையுமே வந்து கண்டுக்காமல் இந்த பக்கம் மித்ரா சொன்னதை நம்பி போய் ஆதியை வந்து தப்பாக பேசுகிறாங்களா, இவங்ககிட்ட நான் போய் சண்டை போடாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போய் வேகமாக சட்டையை பிடிச்சி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பாரதி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நானும் போனால் போகுதுன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரையும் வந்து முதல்ல உங்கள் கூடலாம் நாங்கள் வந்து வேலை செய்யணுங்கிற அவசியமே கிடையாது, முதல்ல எங்கள் முதலாளியை பற்றி தப்பாக பேசுகிறது முதல்ல நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து அசந்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஆகி போச்சு, இந்நேரத்துக்கு எழுப்பி விட்ருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாரதி வந்து கேட்குறாங்க. அப்போ தான் வந்து நடந்த விஷயத்த, இங்கே பாரு உனக்கு நடந்தது எதுவுமே தெரியாதா அப்படிங்கிறப்ப, நீ தான் வந்து தள்ளாடிக்கிட்டே வந்த, உன் ஆதி தான் வந்து வீட்டில் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு, எவ்வளோ பெரிய விஷயம்லாம் வந்து நீ பண்ணி வச்சுருக்க தெரியுமா, அவ்வளோ பெரிய வந்து கம்பெனிலாம் உனக்கு பதவி உயர்வு கொடுத்துட்டு இப்படி செஞ்சால் நீ இப்படியா வந்து பண்ணியிருப்ப அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் புரியாமல் வந்து தடுமாறிக்கிட்டே சரி போய் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று என்னை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போகிறப்ப பார்த்தா இந்த பக்கம் ஆதி வந்து பக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்காங்க. லிஃப்ட்டில் வந்து மேலே ஏறி போகிறாங்க. பாரதி கூப்பிட்டு கூட வந்து கண்டுக்காமல் ஆதி கோவத்தோடு வந்து போயிடுறாங்கன்னே சொல்லலாம் ரூமுக்கு. அந்த சமயத்தில் பாரதி வந்து ஆஃபீஸில் போகிறப்ப எல்லாரும் ஒரு மாதிரியாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப இந்த பக்கம் பாரதிக்கு வந்து ஃப்ரெண்டு எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. ஏன் பாரதி இப்படி பண்ண, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கு என்னமோ வந்து யாரோ வேணுட்டே வந்து உனக்கு வந்து சதி பண்ணி உன்னை இந்த ஆஃபீஸை விட்டு துரத்துறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் பாரதி வந்து சொல்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசுவாங்க, நான் போய் வந்து நான் விக்ரம் சாரை போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசுகிறதுக்காக போகிறாங்க ரூமுக்கு வந்து பாரதி வர்றதை பார்த்தோன்னே வந்து, ஆனால் மித்ரா வந்துட்டுருக்கா, முதல்ல அவளை வந்து சீக்கிரமாக வந்து அந்த லெட்டரை கொடுத்து வேலையை விட்டு துரத்து, அவள் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தோன்னா, வா பாரதி உனக்கு வந்து இத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டு உழைச்சேன்ட்டு உனக்கு வந்து இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தா, நீ வந்து மேற்கொண்டு எவ்வளோ பெரிய எனக்கு அவமானத்தை தேடி தந்துட்ட தெரியுமா, அத்தனை பேர் முன்னாடியும் என்னால் வந்து இப்போ நான் எவ்வளோ லட்சம் லாஸ் ஆகிருக்கு தெரியுமா, அதுக்கெல்லாம் வந்து யார் பொறுப்பாகிறது, அதனால் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒன்றும் வந்து என்னை வேலையை விட்டு தூக்க தேவையில்லை, நானே வந்து இங்கே பாருங்கள் லெட்டர் எழுதி வந்திருக்கேன், இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பாரதி வந்து இந்த பக்கம் அதிரடியாக வந்து கொடுக்குறாங்கன்னே சொன்னாங்க. கொடுத்தோன்னே இந்த பக்கம் மித்ராவோட அண்ணனுக்கு வந்து முகத்தில் வந்து சந்தோஷத்தை காட்டிக்கல. ஆனால் இங்கே மித்ரா வந்து ஏக சந்தோஷத்தில் இருக்காங்க. விக்ரம் வந்து சொல்கிறாங்க, சரி இதுதான் என்னோட முடிவும், நீ செஞ்ச தப்புக்கு வந்து என்னால் உன்னை மன்னிச்செல்லாம் வந்து மறுபடியும் வந்து சேர்த்துக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அது என்னமோ நீங்கள் செஞ்சது கரெக்டு தான் சார், நான் ஒன்றும் வந்து இது மழுப்பல் பண்ணி சமாளிக்கிறதெல்லாம் நானும் விரும்பலை, என்னால் உங்களுக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு, அதுக்கு நான் தான் வந்து பொறுப்பாக முடியும் தவிர மற்றவங்க யார் மேலேயும் வந்து நான் பழி தூக்கி போடுறதோ இதெல்லாம் சரியாக வராது, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறாங்க. போகிற சமயத்தில் தான் இந்த பக்கம் கரெக்டாக ஆதி வராங்கன்னே சொல்லலாம். வர்றப்ப உடனே பாரதியை ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எதுக்காக சார் நிற்க சொல்கிறீங்க, அதெல்லாம் சரியாக வராது, நானே கிளம்பிடுறேன் அப்படிங்கிறப்ப, உங்களுக்கு வந்து இந்த அவசரப்படாதீங்க, எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நான் பேசுகிறேன் உங்களுக்காக அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பாரதி ஒரு நிமிஷம் நான் நில்லுங்க, நானும் இந்த கம்பெனியில் ஒரு முக்கியமான ஆள் தானே, சொன்னால் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ளே வந்து கரெக்டாக வந்து, பாரதி இத்தனை வருஷம் நமக்காக கம்பெனிக்காக வேலை செஞ்சுருக்கான்னு சொல்கிறீங்க, ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்து போச்சு, அதுக்கு வந்து அவங்களும் காரணம் கிடையாது, ஏதோ தெரியாமல் வந்து அந்த ஜூஸ் மாறி போயிடுச்சு, அதுக்காக போய் வந்து அவங்கள வந்து போக சொல்கிறது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி பாரதிக்காக பேசுகிறாங்க. அதை பார்த்து வந்து மித்ரா அதிர்ச்சி ஆக்குறாங்க. அதோட முடியுது எபிசோடு.